எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இன்றைய காலகட்டத்தில் கோயில்களில் கூட்டம் நிறைந்து காணப்படுவது ஏன்? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவரு ரெகுலரா கோயிலுக்கு போற கோயில்லாம் முன்னாடி எல்லாம் ஒரு நல்ல விசேஷ நாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுறோம், ஓகேவா? 50 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கெல்லாம் 100 பேர் வராங்க. 1000 பேர் வர இடத்துல 5000 பேர் வராங்க. இப்படி கூட்ட நெரிசல் ஜாஸ்தி ஆகிட்டே வருது கோயில்ல. இதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி கூடிச்சுன்னு நினைக்கணுமா? கலி ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கணுமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கான விடை தான் இந்த வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பரவாயில்ல, நமக்கு ராஜயோகம் தெரியும். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, கலிகாலத்தில் தான் இருக்கும். அது கலி உச்சத்தில் தாண்டவம் ஆடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது கோயில்களில் மட்டும் இல்லை, சர்ச்சு, மசூதி, குருதுவாரா, எங்கெல்லாம் வழிபட ஸ்தலங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் நிறைஞ்சுதான் வழியுது. அப்படின்னா என்ன? மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வழியில அவங்க பாவத்தை அழிக்கிறதுக்கான வழிகளை தேடுறாங்க, ஓகேவா? பக்தியில் இருக்கவங்க கோயிலுக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க, இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ராஜயோகிகளுக்கு மட்டும்தான் என்ன தெரியும்னா, இது டிராமா. நம்ம முக்காலமும் உணர்ந்துருக்கும் ராஜயோகிகளுக்கு. அதாவது இது 5000 வருஷ கதை, 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம் பிரிக்கப்பட்டிருக்கு. 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம கலிகாலத்தில் இருக்கோம். அது கலிகாலத்தில் கடைசி சில வருடங்கள்ல இருக்கும். அப்போ விநாசத்துல உச்சகட்டம் நடக்க போகிறதுனால எங்குமே நியாயம் தர்மத்துக்கெல்லாம் வேல்யூவே இருக்காது. கலி உச்சத்துல தாண்டவம் ஆடுது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாருமே இந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க கார்மிக் அக்கௌண்ட்டை அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? சில பேர் மிதமா அனுபவிக்கிறாங்க, சில பேர் அதிகமான கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்த கர்ம கணக்குக்கு பிராயச்சித்தன்ற பேர்ல அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதனால கோயில்களில் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இதுல பெரிய அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இனி போக 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 பார்த்தீங்கன்னா கோயிலே ரொம்ப நேரம் உட்காந்துருவாங்க மக்கள்லாம், ஓகேவா? காலம்பரம் ஒரு டைம் போவாங்க, சாயந்தரம் ஒரு டைம் போவாங்க, இப்படி நிறைய நேரம் கோயிலே உட்காந்துருவாங்க. ராஜயோகிகள் யோகா பண்ற டைம் ஜாஸ்தி பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர், அவ்வளோதான். கலி முத்திச்சு, அதனால கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கு. இப்போ அவர்கிட்ட இன்னொரு கேள்வி வரணும், விநாசம் பக்கத்தில் வந்துச்சு. ஆமாம், அது ஒரு காரணம் தான். விநாசம் கடைசியில் வர ஆரம்பிக்கும் போது தான் மக்களுக்கு பயம் வரும். இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கெல்லாம் தேடி வருவாங்க, கோயிலுக்கு தேடி வருவாங்க. ஸோ இதுதான் காரணம். இதை தவிர அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. பக்தி தனியாக அதிகமாக எல்லாருக்குமே எந்த தர்மம் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பரமாத்மா ராஜயோகத்திலே என்ன சொல்கிறாருன்னா, ராஜயோகிகள், அதாவது 7 days கோர்ஸ் எடுத்து பிராமணன் ஆனவங்க, பிராமணன்னா இந்த 7 days கோர்ஸ் முடித்தவங்கள சொல்கிறோம். அவங்க ஒரு காலகட்டத்தில் வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது ராஜயோக சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் விநாசம் உச்சகட்டத்தில் வரும்போது அந்த டைமில் போனவங்கலாம் திரும்பி வந்துடுவாங்க சிஸ்டம்குள்ள. அதே மாதிரி தான் பக்தியில் ஆத்மாக்கள் கோயிலுக்கு போகிறது அதிகமாக காணப்படுவது. இதுதான் அதுக்கு காரணம். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, இதை தவிர வேறு ஏதாவது காரணம் இருக்கா, ஏன் கூட்டம் அதிகமாக வந்துச்சு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது விட தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே ஆத்மா வேற ஒரு கேள்வி கேட்டார். ராஜயோகத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் 4 யுகங்கள் இருக்கு. சத்தியுகத்தை தங்க யுகம்னு சொல்றோம், திரேதா வெள்ளின்றோம், துவாபரத்தை காப்பர்னு சொல்றோம், கலியை அயன் ஏஜ்னு சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, சத்தியுகத்தில் இருக்கும் பரமாத்மா வாணியில சொல்றாரு, வீடு தங்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அங்க தங்கத்துல வீடுகள் கட்டுறதுனாலயோ அதனால சத்தியுகம் நம்ம தங்க யுகம்னு சொல்றோமா? திரேதா வரும்போது அந்த அளவுக்கு பணக்காரனா இருக்க மாட்டாங்க, அது சொர்க்கம் தான். சத்தியுகத்தில் இருந்த மாதிரி பணக்காரங்களா திரேதாயுகத்தில் இருக்க மாட்டாங்க, அங்கேயும் பணக்காரங்க தான், டவுட்டே கிடையாது. ஆனால் அதை வெள்ளி யுகம்னு சொல்றோம். அப்படின்னா பயன்பாட்டில் தங்கத்தை விட வெள்ளி அதிகமாக இருக்குமோ? அதாவது சத்தியுகத்தில் நிறைய பேரோட வீடு லட்சுமி நாராயண வீடெல்லாம் தங்கத்தில் இருக்குன்றாரு. அதோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, வச்சு அழகு பார்க்கறதெல்லாம் வைரம், வைடூரியம், இந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்கன்றாங்க. இப்போ திரேதால வரும்போது அங்கே இருக்க ராஜாவோட வீடு தங்கத்தில் இருக்கலாம், ஆனால் எல்லா பணக்காரங்களுக்கு வீட்லையும் தங்கம் தான் இருக்குமான்னு இருக்காது, எதுவும் வெள்ளியில் டிசைன்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு. அதே துவாபரிகத்துக்கெல்லாம் வரும்போது
இந்த தங்கமும் சரி வெள்ளியும் சரி காஸ்ட்லி ஆனோடனே செம்பு காப்பர் யூஸ் பண்ணலாம். கலிக்காலத்தில் மக்கள் ரொம்ப ஏழ்மையானவொன்னே இதெல்லாம் அதிகமான மக்களை வச்சு பேசணும். ஓகேவா? நிறைய ஜனத்தொகை யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பாத்திரங்கள்லாம் இரும்பில் தான் பண்ணுறாங்க, இரும்பில் தான் பயன்படுத்துறாங்க. இரும்பை வந்து அதோட அலாயினாலே கிரியேட் பண்ணுறது. இதனாலையும் இதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்களோ, சத்தியகம் வந்து கோல்டு, திரேதம் வந்து சில்வர் அப்படின்னு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அதே ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன கோல்டு, சில்வர், காப்பர், அயன் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணாதது என்னது? டைமண்டு. அது பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, சங்கமம் வந்து டைமண்ட், வைர யுகம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருக்கிறதுலே ஸ்பெஷல் எதுன்னா சத்தியகுமா, திரேதாவா, துவாபரா, கலியுகம்னா சங்கமம் தான். ஏன்னா இந்த நேரத்தில் இறைவன் நேரடியாக வராரு. இறைவனை நேராக நீங்க அனுபவம் பண்ணலாம். இதுல வேற ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ற பரமாத்மா, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ற நம்ம பேசாதது என்னன்னா பிளாட்டினம் பத்தி பேசுறதே கிடையாது. ஓகே, பிளாட்டினம் யுகம் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்றது இல்லை. அப்போ இது என்னோட புரிதல். ஓகேவா? இப்படி வைக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்ம ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் இறைவனோடு இருக்கும்போது அது வந்து பிளாட்டினம் வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மயான அமைதி ஒரு ஆத்மாக்கு எங்கேயாவது கிடைக்கணும், அது சாந்தி தாமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, இறைவன் கூடயே இருக்கிறதுன்றது வந்து அது ஒரு பெரிய அலாதியான அனுபவம். ஆனால் ஆத்மா அனுபவம்லாம் பண்ணாது. ஏன்னா எண்ணங்கள் ஓட்டமே இருக்காது சத்திய அந்த சாந்தி தாமத்தில் இருக்கும்போது. ஸோ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சாந்தி தாமத்தில் இருக்கும்போது அது என்ன யுகம்னா, ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு வாரம் இருந்தாலும் சரி, மாசக்கணக்கில் இருந்தாலும் சரி, வருஷக்கணக்கில் இருந்தாலும் சரி, சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பிளான். இது வந்து எந்த வாணிலையும் பரமாத்மா சொல்லலை. ஓகேவா? நம்ம அப்படி யூகிக்கிறோம். சரி இப்படி இருக்கலாம், ஏன் பிளாட்டினம் மட்டும் விட்டு வைக்கணும்? ஸோ அந்த பிளாட்டினம்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதில் எங்கேயும் பரமாத்மா வந்து அங்கே அதிகமாக தங்கம் யூஸ் பண்ணுறதுனால சத்தியகம் தங்கம் அப்படின்னு எங்கேயும் பரமாத்மா அப்படி சொல்லலை. சொர்க்கம், உச்சக்கட்ட சொர்க்கத்தை நம்ம தங்கம்னு சொல்கிறோம் யுகத்துக்கு. அதுக்கு அடுத்த திரேதாயுகத்தை பரமாத்மா என்ன சொல்றாரு? செமி சொர்க்கம்னு சொல்றாரு. அது முழு சொர்க்கம்னு சொல்ல மாட்டாரு, செமி சொர்க்கம் அப்படின்னு. அதனால தங்கத்தோட கொஞ்சம் கம்மியா இருக்கிற விலையில கம்மியா இருக்கிற வெள்ளியை பத்தி பேசுறோம். அப்படிதான் கலைகள் குறைய குறைய துவாபரகத்து வரும்போது நம்ம காப்பர்ன்றோம். அதோட ரொம்ப மோசமாகும் போது அயன் ஏஜ்னு சொல்றோம், இரும்பு யுகம்னு சொல்றோம். ஓகேவா? இப்படிதான் இருக்க முடியுமே தவிர இந்த கோல்டு அதிகமாக கிடைக்குதுன்றதுனால அது கோல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடியோ பார்க்குற நீங்க இந்த பெயர் காரணங்கள் எப்படி வந்தது, சத்தியுகத்துக்கு தங்க யுகம்னு எப்படி வந்தது, இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் நீங்க வச்சிருக்கீங்களா? அது பக்தியில படிச்சதா கூட இருக்கலாம், எங்க கேள்விப்பட்டதா கூட இருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஸ்டோரி உங்களுக்கு இருக்கு? எனக்கு வேற எந்த ஸ்டோரியும் கிடையாது. அந்த ஆத்மா கேட்டோடனே நான் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வர்ட் பதில் சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. பொதுவாக இந்த விலை பட்டியலில் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஜாஸ்தி விலை, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கு அப்படி தானே வருது. ஸோ அந்த ஆர்டரில் யுகங்களுக்கும் வச்சிருப்பார் பரமாத்மா அப்படின்றது தான் என்னோட புரிதல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் இருக்கு இதுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.